ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் சரியாக வீடியோ போடுறது இல்லை. அதுக்கான ரீசன் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு, சிஸ்டர் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, செடியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நிறைய குரங்கு ஜாஸ்தி வந்துருச்சு. இருக்க குரங்குகளோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே தான் இருக்குது. இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ குரங்கு வந்துருச்சு. கிரவுண்டில் இருக்க செடியை ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் காலி பண்ணிடுச்சுங்க. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 குரங்கு வந்து விளாண்டு, அதுவும் குரங்கெல்லாம் சண்டை போட்டுக்குச்சுன்னா என்ன முள்ளு செடியா அது என்ன செடி அதெல்லாம் பார்க்குறதில்ல, போட்டு பிறண்டு காலி பண்ணிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனாலே செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த குரங்கு பிரச்சனையும் இப்படியே போய்கிட்டே இருக்குது. டெரஸில் இருக்க செடி ஓரளவுக்கு பரவாயில்லையாமல் இருக்குது, ஓகே தான். மேலே இருந்த ஷேட் நெட் ஃபுல்லாகவே குரங்கு கிழிச்சிருச்சு. ஸோ அங்கேயும் வெயில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கிரவுண்டுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள டெரஸில் ஓரளவுக்கு ஓகே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த்தாகவே உடம்புக்கும் கொஞ்சம் முடியல, வைரல் ஃபீவரு, த்ரோட் இன்ஃபெக்ஷனு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லாவே ஆகி தொலைய மாட்டேங்குது என்ன பண்ணாலும். இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே முடியல, டயர்டாகவே இருக்குது, அப்படியே படுத்தே இருக்க சொல்லுது. அந்த மாதிரி இருக்குது உடம்பும். ஸோ வந்து உடம்பும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இந்த குரங்கு டென்ஷன் அதுக்கு மேலே தலைக்கு மேலே ஏறுது டென்ஷனு. ஸோ இந்த பிரச்சனையாலேயே என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியறதில்ல. கிரவுண்டில் இருக்கிற பல செடிகள்லாம் ஆல்மோஸ்ட் நான் வெட்டிட்டேன். கொஞ்சம் சிட்ரஸ் வெரைட்டி மட்டும்தான் இருக்குது. கமலா ஆரஞ்சு, சாத்துக்கொடி, பம்ப்ளி மாஸ், அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தி இருக்குது. அத்தியில் கொஞ்சம் காய் இருக்கிறதுனால வெட்ட மனசு வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் தான், ஒரு 10 செடிக்கு தான் இருக்குது பல செடியுமோ. ரோஸ் செடி கொஞ்சம் இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஏன்னா இதுங்க ஓடி விளாண்டு பிடிச்சி இழுத்து வேரோடலாம் சில செடியை பிடுங்கி போட்டுருச்சுங்க. அப்படியே போய்கிட்டு இருக்குது. இது வந்து சேட் நியூஸு. குட் நியூஸும் ஒன்று சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து இப்படியே விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெரிய பெரிய குட் நியூஸ் ஒன்று இருக்குது, சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இது எங்களோட விவசாய நிலம் தான். எங்கள் வீட்டிலேருந்து, ஆனால் இது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நான் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே. பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் எண்ணி சொல்லிடலாம் நான் இந்த காட்டுக்கு எத்தனை டைம் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டைம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்ல, இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு நான் தனியாக ஸ்கூட்டியில் வந்தேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அதிகமாக வரவும் மாட்டோம். காடு வந்து குத்தகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே நிறைய செடிகள் வாங்கி வாங்கி கொடுப்பேன் வைக்கிறதுக்கு. வச்சு ஆடு கிடச்சிருச்சு மாடு கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 5-6 வருஷமாக காடு ஓட்டுறாரு. அந்த அண்ணா நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது தான். அதாவது நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த புதுசில் டெரஸில் வச்சுருந்தேன். குரங்கு பிரச்சனையால் அங்கேருந்து செடியை எல்லாமே கொண்டு வந்து காட்டில் வச்சோம். அதுக்கப்புறம் தான் மேலே வேலியெல்லாம் போட்டு பின்னாடி இடம் வாங்கி அங்கே வச்சது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது தான். இந்த மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து, அங்கே அம்மா வீட்டில் மாங்காய் இருக்குது, அதோட விதையிலேருந்து வந்த செடிகள் தான் இது எல்லாமே. நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் 3 வருஷத்தில். இது 3 வருஷம் மரம் தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் இடம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ஓடு வீடு இருந்துச்சுல்ல, அந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் பழச்செடி வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா பழமரம் வச்சோம் அப்படின்னா அந்த மரம் பெருசாகிடுச்சுன்னா பயிர் பண்ண முடியாது நிழலில். அதனால் என்னை வந்து காட்டை வந்து ஆக்குபைட் பண்ணவே அலோவ் பண்ணவே இல்லை. காட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, அதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு என்னை தட்டி தட்டி வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி மாங்காய், பெலா, அப்புறம் கொய்யாக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாட்டு நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து நாவல் மரம் காட்டில் வைக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதில் பேய் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாவல் மரம் வந்து நம்ம இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது பெலா மரம், ஆனால் அது ஒழுங்காகவே வரல, ஏன்னு தெரியல. இந்த சப்போட்டா செடியும் பார்த்திங்கன்னா இப்போ வச்சு ஒரு 6-7 மாதம்தான் இருக்கும், விதையிலேருந்து வந்தது. இது பார்த்திங்கன்னா முள் சீத்தாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் மரம் தான். பாருங்கள் நல்ல பெருசாக வந்துருச்சு, நல்ல மரமாகவே. எப்படியும் இன்னும் ஒரு 1-2 வருஷத்தில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். பம்ப்ளி மாதம் எல்லாம் சேம் டைமில் வச்சது தான். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏஞ்சி வரலனே தெரியல. ஒருவேளை நிழல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. பம்ப்ளி மாதம் அப்படியே தான் இருக்குது, 3 வருஷம் மரம் இது. ஆனால் சின்னதாகவே தான் இருக்குது, வளரவே இல்லை. இது மேலெல்லாம் கொடி ஏறி போய் வேற நிற்கிது. இதுதான் நாட்டு நாவல் மரம். 2 கன்று வச்சோம், 1 தான் வந்திருக்கு, 1 காஞ்சிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டு வச்சு அதுலேருந்து வந்தது தான். ஸோ இதுவுமே காய் வைக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 3.5 ஏக்கர் இடம். இந்த இடத்த வந்து நாம் டேக் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச செடியை வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எனக்கு.
இப்போ பயிர் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா பாதி காட்டில் பருத்தி வச்சுருக்காங்க. பருத்தி இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும், பருத்தி எடுத்துருவாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா குச்சிவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க, அது இன்னும் 3 மாதம் ஆகுமா. ஸோ 3 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 3 மாதத்துக்கு மேலே இந்த காடு ஃபுல்லாக எனக்கு தான், எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுதான் பெரிய குட் நியூஸ். ஸோ இங்கே குரங்கு இல்லை, குரங்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே குரங்கு வந்ததில்லை ஜாஸ்தி, எப்பயாவது மாதத்தில் ஒரு டைம் வரும், துரத்துனா போயிடும், 1-2 குரங்கு தான் வரும் அப்படின்னாங்க. இந்த கொய்யா மரமே நான் கொண்டு வந்து வச்சது தான், விதையிலேருந்து போட்டு வீட்டில் வளர்த்து கொஞ்சம் பெருசான ஒன்று கொண்டு வந்து வச்சது தான். இது குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இது செங்காய் தான், நல்லாவே இருக்கும் இந்த மரமும். ஸோ நம்ம கையில் 3.5 ஏக்கர் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சதை வச்சிக்கலாம், பிடிச்சதை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, டெய்லியும் நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து 1/2 hour வந்துட்டு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே ஈவினிங் நாங்கள் போயிடணும் வீட்டுக்கு. ஸோ அது ஒரே ஒரு கஷ்டம் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியாக வந்து என்னை நம்பி இந்த காடை ஒப்படைச்சிட்டாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன் செலவே, நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன், காடு உனக்கு கொடுத்துட்டு நீயே செலவு பண்ணி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த காட்டுக்கு இனிமேல் நாம் தான் ராஜா, ராணி, மந்திரி, சிப்பாய், எல்லாமே நாம் தான், எல்லாமே பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. இந்த 3 மாதம் எப்படா போகும் அப்படின்னு இருக்குது. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறமும் நிறைய வேலைகள் இருக்குது, காட்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வரணுன்னா நம்மளுக்கு ஒரு ரூம் வேணும், ஏன்னா அந்த ஓட்டு வெளி வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரிசல் விட்டு இடிஞ்சிருச்சு, எப்போ வேணாலும் கீழே விழும். ஸோ நமக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணணும். அதே மாதிரி இடத்த சுற்றி வேலி, எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா ஃபஸ்ட்டு பாதுகாப்பு முக்கியம். அதனால் கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி வேலி போடணும். ஏன்னா நம்ம ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வேலி போட வேண்டியில்லை, ஏன்னா சுற்றி காடு வச்சுருக்காங்க, ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பயிர் ஆசையாக வச்சுட்டு சாயந்தரமாக நம்ம போனதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்ஞ்சிருச்சுன்னா நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் சுற்றி வேலி போட்டுருணும், வேலி போட்டுட்டு தான் செடியே வைக்கணும், அப்போ தான் செடிக்கு பாதுகாப்பு. ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம அதை சுற்றி பாதுகாப்பு பண்ணிட்டு தான் பண்ணணும், என்னோடய தாட் அது. ஏன்னா நம்ம ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஸோ வந்து எனக்கு இங்கே ஒரு ரூம் கட்டணும், அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வேலி போடணும், கொஞ்சம் வேலை இருக்குது. எப்படியும் ஒரு 4-5 மாதத்தில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வந்துடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய பழச்செடி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன், பழமரங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழமரமும் ஒரே வகையான, இப்போ கொய்யா தோப்பு, முந்திரி தோப்பு, பெலா தோப்புன்னு போடுறாங்களே அந்த மாதிரி போடாமல் எனக்கு வந்து என்ன ஆசைன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் பிளான்ட், எல்லா வகையான பழமரமும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கார்டன் பண்ணுறீங்க, பழச்செடிகள் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து எக்ஸோடிக் ஃப்ரூட் பிளான்ட் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம நாட்டு பழமரங்களும் வைக்கணும், அதே மாதிரி எக்ஸோடிக்கும் வைக்கணும். ஏன்னா நிறைய இடம் இருக்குல்ல, அப்போ நம்ம நிறையா வைக்கலாம். அதனால் என்னென்ன பழமரங்கள்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு, நல்ல வெயில் ஏரியா தான் எங்கள் ஏரியா கள்ளக்குறிச்சி, அதனால் எந்த பழமரங்கள்லாம் வைக்கலாம், இது நல்லா காய் பிடிக்கும், நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும். ஏன்னா நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல ஆல்ரெடி. இப்போ எனக்கு தெரியும் ஒரு சில எக்ஸோடிக் ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நல்லா வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்பரி, அத்தி, ஆரஞ்சு கூடமே நல்லா வருது, கமலா ஆரஞ்சு. ஆனால் லைட்டாக புளிக்குது நம்ம கிளைமேட்டுக்கு, பட் இருந்தாலும் நல்ல காய்ப்பு தன்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸோடிக் வெரைட்டிஸ்லாம் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா நீங்கள் வளர்த்துருப்பீங்களா, வளர்த்து எனக்கு இது நல்ல காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்ன வைக்கலாம், என்னென்ன வகையான பழமரங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கோழி பண்ண போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நாட்டுக்கோழி. அது நாட்டுக்கோழிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம், சின்னதாக ஷெட்டு போட்டு கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அட்வான்ஸ்டாக எனக்கு வந்து ஒரு 2 கோழி குஞ்சு வந்து ஒரு அக்கா கொடுத்துருக்காங்க, வீட்டில் வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் அவங்க 2 பேர்த்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். குட்டி தான், 2 நாள் 1.5 நாள் குட்டியில் எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ எல்லா ஆசையும் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நம்ம ஃபுல்லாகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நம்ம பிளான் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 மாதம் ஆகிடும். ஏன்னா இவங்களே 3 மாதம் ஆகும் போகிறதுக்கு. ஏன்னா குச்செல்லாம் வச்சுருக்காங்களே, குச்செல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நான் கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இருக்கும் அப்போ கண்டென்ட்டுக்கு, நிறைய பழச்செடிகள், நிறைய பூச்செடிகள். கண்டிப்பாக நான் ரோஸ் செடியும் இங்கே வைப்பேன், அதுக்கும் நான் இங்கே இடம் ஒதுக்கி வச்சுருக்கேன், நான் அதை மட்டும் விட்டுற மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரோஸ் செடிக்கும் இங்கே இடம் இருக்குது, என்னோடய ஹெவன் இது.
நாம் போனதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறோமோ இல்லையோ, நான் இருக்கிற இடத்தையே என்னோடய சொர்க்கமாக உருவாக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடமே என்னோட வந்து ட்ரீம் ஹெவன் தான். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வைக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஸ் செடி. கண்டிப்பாக நான் ரோஸ் செடியும் நிறைய வைப்பேங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.